இங்கே ஒருத்தர் இந்த மதுக்கடையை நீங்கள் அகற்றி பாருங்க அப்படின்னு ஒரு திமுக பிரதிநிதி சொல்லியிருக்காரு. அட அயோக்கிய பயல, தமிழர் தேசம் கட்சி அந்த கடையை அகற்றி காட்டுதால் என்பாரா? மிகு எம் பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையரை போற்றி சாதி சமநிலையற்று கிடந்த இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்த சமநீதி போராளி அவர்களை வணங்குகிறேன். மது மற்றும் போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்திற்கு இங்கே முன்னிலை வைத்திருக்கக்கூடிய மாவட்ட அவைத்தலைவர் எம் நாடிமுத்து அவர்களே, கட்சியினுடைய மாநில பிரதிநிதி மருதையன் அவர்களே, கட்சியினுடைய சேதுபாவ சத்திர வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமை மாமா வி முருகையன் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் சேகர் அவர்களே, இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சூர்யா அவர்களே, கட்சியின் தெற்கு மாவட்ட துணைச் செயலாளர் சூர்யா அவர்களே, விளக்க உரை ஆற்ற இருக்கக்கூடிய அருமை சகோதரர் நாககுணா அவர்களே, விளக்க உரை ஆற்றியிருக்கக்கூடிய அருமை தம்பி தஞ்சை சாமி அவர்களே, மாநில கல்வியாளர் அணி ஆசிரியர் வி ரங்கசாமி அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய அருமை பங்காளி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு குருமணிகண்டன் முத்துராஜா அவர்களே, நன்றி ஆற்ற இருக்கக்கூடிய வடக்கு ஒன்றிய செயலாளர் முருகையன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் கேகேசின் அன்பு தம்பி தஞ்சை முத்துஜியின் அன்பு நிறைந்த வணக்கம். உழைக்கும் மக்களின் உயிரை காக்கும், பொருளை பறிக்கும், உளவியலை பாதிக்கும் மது போதையை முற்றிலுமாக ஒழித்திடவும், பெருகி வரும் மது மற்றும் போதைப் பொருட்களின் புழக்கத்தினால் அதிகரித்து வரும் கலாச்சார சீர்கேடுகளை தடுத்திடவும் தமிழ் சமூக இளைஞர்களிடையே ஒரு விழிப்புணர்வு பொதுக்கூட்டம். இந்த பகுதியில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு மதுக்கடை திறந்துருக்காங்க. எங்கள் தலைவர் தான் சொல்லுவார், ஊற்றி குடிப்பான், ஊற்றி கொடுப்பான், அங்கிட்ட ஊதி பிடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர். அங்கே ஊற்றி கொடுத்துட்டு பக்கத்திலே பிடிக்கிறது, அதுதான் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பா இருக்கார்ல, அப்பாவோட தங்கச்சி அத்தை, நம்ம சாமி சொன்னது மாதிரி கனிமொழி சொல்லியிருக்காங்க, தமிழகத்தில் கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி நடக்கும்போது தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, அதனால் முற்றிலுமாக மதுக்கடையை ஒழிக்கணும், பூரண மதுவிலக்கு அமற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி எங்கே போனாங்க கனிமொழி? எங்கே போனாங்க? அடுத்து இங்கே ஒருத்தர் இந்த மதுக்கடையை நீங்கள் அகற்றி பாருங்க அப்படின்னு ஒரு திமுக பிரதிநிதி சொல்லியிருக்காரு. அட அயோக்கிய பயல, தமிழர் தேசம் கட்சி அந்த கடையை அகற்றி காட்டுதால் என்பாரா? பார்த்துக்கிட்டே இரு. நீங்களாம் தயாராக இருப்பீங்களா? மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராக இருப்பீங்களா? சொல்லுங்கள் தாய்மார்களே, உங்களை நம்பி தான் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கிளம்பிறங்குவோம். தயாராக இருப்பீங்களா? கடையை அகற்றுவோம் கண்டிப்பாக. ஒரு அயோக்கிய நாய் சொல்லியிருக்கு, இந்த கடையை அகற்றி பாருங்கன்னு சொல்லியிருக்கு திமுக பிரதிநிதி. ஆகையால் நீங்களாம் சரியாக இருந்தால் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த கடையை அகற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நேரம் காலதாமதம் ஆவதால் அதனால் நிறுத்திக்கிறேன். அதோட நன்றி.